வணக்கம். புதுவையில் மழை நிவாரணத் தொகை 112 மையங்களில் வழங்கப்படுகிறது என்று கலெக்டர் ராகேஷ் சந்திரா தகவல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், மழை நிவாரணம் புதுவை தாலுகாவில் 26 மையங்களிலும், உழவர்கரை தாலுகாவில் 33 மையங்களிலும், வில்லியனூர் தாலுகாவில் 29 மையங்களிலும், இதேபோல பாகூர் தாலுகாவில் 24 மையங்களிலும் மழை நிவாரணத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இதுவரை புதுவை தாலுகாவில் 13,202 ரேஷன் அட்டைதாரர்களுக்கும், உழவர்கரை தாலுகாவில் 3,285 ரேஷன் அட்டைதாரர்களுக்கும், வில்லியனூர் தாலுகாவில் 11,200 ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் மற்றும் பாகூர் தாலுகாவில் 6,816 ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டுள்ளது என்று கூறிய அவர், நிவாரணத் தொகையை ரேஷன் கார்டு உள்ள அனைவரும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் நிவாரணத் தொகை வழங்குவதற்கான கால வரையறை நிர்ணயிக்கப்படவில்லை. எனவே தகுதி வாய்ந்த அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் தொடர்ந்து வழங்கப்பட உள்ளதால் அனைவரும் அமைதியான முறையில் நிவாரணத் தொகையை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று அவர் கூறினார். புதுவையில் அனைவருக்கும் யானைக்கால் நோய் தடுப்பு மாத்திரைகள் வழங்கும் திட்டத்தினை அமைச்சர் ஷாஜகான் இன்று துவக்கி வைத்தார். தேசிய யானைக்கால் நோய் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு புதுவையில் யானைக்கால் நோய் தடுப்பு மாத்திரைகள் வழங்கும் திட்டம் இன்று ஆரம்பமானது. அதன் அடிப்படையில் புதுவை பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் அவரது இல்லத்தில் யானைக்கால் நோய் தடுப்பு மாத்திரைகள் வழங்கும் திட்டத்தினை துவக்கி வைத்தார். புதுவை சுகாதாரத்துறை மூலம் வழங்கப்படும் இம்மாத்திரைகளை பொதுமக்கள் உரிய அறிவுறுத்தல்படி சாப்பிடுமாறு அப்பொழுது பொதுமக்களிடம் அமைச்சர் ஷாஜகான் கேட்டுக் கொண்டார். நிகழ்ச்சியில் சுகாதார இயக்குநர் திலீப்குமார் பாலிகா, துணை இயக்குநர் டாக்டர் விஜயபாலகந்தன், திட்ட அதிகாரி சர்மா, தேசிய கிராமப்புற சுகாதார இயக்குநர் பாலகங்கா, உதவி ஆராய்ச்சி வல்லுநர் முருகசாமி மற்றும் குணசேகரன் உட்பட தொகுதி காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். யானைக்கால் நோய் தடுப்பு மாத்திரையான DEC மற்றும் அல்பண்டசோல் மாத்திரைகளை எவ்வாறு உட்கொள்வது என்று பார்ப்போம். அதாவது 2 வயது முதல் 5 வயது வரை DEC மாத்திரை 1, அல்பண்டசோல் மாத்திரை 1, 6 வயது முதல் 14 வயது வரை DEC மாத்திரை 2, அல்பண்டசோல் மாத்திரை 1, 15 வயதுக்கு மேல் DEC மாத்திரை 3, அல்பண்டசோல் மாத்திரை 1 என உட்கொள்ள வேண்டும். மேலும் கருவுற்ற தாய்மார்கள் மற்றும் நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டவர்கள் இந்த மாத்திரைகளை உட்கொள்ளக்கூடாது என அறிவுறுத்தப்படுகிறார்கள். டெல்லியில் நடைபெற்ற அகில இந்திய கால்பந்தாட்டக் கழக தலைவர்களின் பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட புதுவை கால்பந்தாட்டக் கழக தலைவர் திரு ஜான்குமார், தேசிய அளவிலான கால்பந்து போட்டிகளை நடத்த புதுவைக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று பேசினார். அகில இந்திய கால்பந்து கழக தலைவர்களின் ஒருங்கிணைந்த பொதுக்குழு கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இதில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில கால்பந்து கழக தலைவர்களும் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். கூட்டத்திற்கு இந்திய கால்பந்து சங்க தலைவர் பிரஃபுல் பட்டேல் தலைமை தாங்கினார். செயலாளர் அஷ்குல் தாஸ் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் புதுவை மாநிலம் சார்பில் கலந்து கொண்ட கால்பந்து கழக தலைவர் திரு ஜான்குமார் பேசுகையில், புதுவையில் கால்பந்து வீரர்கள் தற்போது அதிக அளவில் உள்ளனர். இவர்கள் திறமையை மேலும் வளர்த்துக் கொள்ள புதுவையில் புல்தரை அமைத்த மைதானங்களை ஏற்படுத்தி தர வேண்டும். மேலும் பெண்கள் தற்போது கால்பந்து விளையாட்டில் மிகவும் ஆர்வம் கொண்டு விளையாடி வருகின்றனர். இவர்களை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுவை வீரர்கள் ஆண்கள் ஆனாலும் சரி, பெண்கள் ஆனாலும் சரி, நல்ல முறையில் பயிற்சி பெற்று மாநில அளவில் நடைபெறும் கால்பந்து போட்டியில் பங்கு பெற்று சாதனை படைத்து வருகின்றனர். இவர்கள் திறமையை மேலும் வளர்த்துக் கொள்ளவும், தினமும் பயிற்சி பெறவும் கால்பந்து வீரர்களுக்கு என்று தனியாக புல்தரை அமைத்த விளையாட்டு மைதானத்தினை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பேசிய திரு ஜான்குமார், முந்தைய காலத்தில் புதுவையில் விளையாடிய கால்பந்து வீரர்களை பிரான்ஸ் நாடு அழைத்துச் சென்று அந்த நாட்டிற்காக விளையாட வைத்தது என்ற பெருமை புதுவை கால்பந்து வீரர்களுக்கு உண்டு. அப்படி மிகவும் திறமை வாய்ந்த புதுவை வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் இருந்த விளையாட்டு மைதானங்கள் படிப்படியாக குறைந்துவிட்டது. எனவே புதுவை கால்பந்து வீரர்களுக்கு தனியாக மைதானம் அமைத்து தர வேண்டும். மேலும் விளையாட்டின் போது போதுமான எனர்ஜி ஃபுட் வழங்க வேண்டும். தேசிய அளவில் நடைபெறும் கால்பந்து போட்டிகளை நடத்திட புதுவைக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். முன்னதாக அனைத்து மாநில தலைவர்களையும் சந்தித்த திரு ஜான்குமார் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தினார். டெல்லியில் உள்ள துவாரகாவில் நடைபெற்ற கூட்டத்தில் அகில இந்திய கால்பந்தாட்ட சங்க துணைத் தலைவர்கள் சுபத் தத்தா, வினோத் சர்மா, அன்குர் தத்தா, பொருளாளர்கள் அதேவ் ஜடேஜா, விஸ்வநாதன், ரஞ்சித் ராய், சுனில் பஸ்கல்ராஜ், இந்திர சிங், கபில் ஜேக்கப் உள்பட ஸ்டார் டிவி, ஜி டிவி உள்ளிட்ட விளையாட்டு சேனல்களின் மேலாளர்கள் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
தானே கேட்சி மரத்தை வீணா தூக்கி போட்டு போறவங்க அம்மா கீரை ஒடிச்சு தெருவுங்களை எடுத்துக்க சொல்ல முருங்காய் எடுத்து நாடார் கடல வித்துரு. சரிப்பா. ஏய் அந்த கேளைய விட்டுற போறா, வெட்டி நட்டு வச்சா துளுக்கம் மறுபடி காய் காய்க்க வீணாகிட போறா. சரிப்பா சரிப்பா. சாதாரண முருங்கை மரம் உடைஞ்சாலே அதை வீணாக்கிடாம அந்த கிளையை வெட்டி இன்னொரு மரத்தையே உருவாக்குற நீங்க மனுஷன் செத்துட்டா மட்டும் அவனுடைய கண்ணை மண்ணில் புதைச்சும் நெருப்பில் எரிச்சும் வீணாக்கிறீங்களே. இதை என்ன மாதிரி பார்வை இல்லாதவங்களுக்கு தானமாக கொடுத்தீங்கன்னா உங்கள் மூலியமா நாங்களும் இந்த அழகான உலகத்தை பார்ப்போம். செய்திகள் தொடர்கின்றன. புதுவை ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியில் சிபிஐ அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை கோரிமேட்டில் மத்திய அரசின் கீழ் ஜிப்மர் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையில் ரேடியாலஜி துறை, எக்ஸ்ரே பிரிவு, சிடி ஸ்கேன் மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேன் ஆகிய பிரிவுகளில் உபகரண பொருட்கள் வாங்கியதில் முறைகேடு நடந்துள்ளதாக சிபிஐ போலீசாருக்கு புகார் சென்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சிபிஐ அதிகாரிகள் இன்று காலை 10:30 மணிக்கு ஜிப்மர் மருத்துவமனையில் ரேடியாலஜி துறையில் அதிரடி சோதனை நடத்தினார்கள். 3 இன்ஸ்பெக்டர்கள் தலைமையில் 10 பேர் கொண்ட இந்த குழுவினர் ரேடியாலஜி துறை தலைவர் டாக்டர் இளங்கோவனிடம் விசாரணை நடத்தினார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் இத்துறைக்கு வாங்கப்பட்ட பொருட்கள் குறித்த ஆவணங்களை அவர்கள் சரிபார்த்தனர். மேலும் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி டீன் KS ரெட்டி வீட்டிலும் சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினார்கள். சிபிஐ அதிகாரிகளின் இந்த அதிரடி சோதனையால் ஜிப்மர் மருத்துவமனையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ரேஷன் கார்டுகளை அடமானம் வைப்பதும் குற்றம், அடமானமாக பிடிப்பதும் குற்றம் என்று குடிமைப்பொருள் வழங்கல் துறை இயக்குநர் கூறியுள்ளார். இதுகுறித்து குடிமைப்பொருள் வழங்கல் துறை இயக்குநர் பிரியதர்ஷினி கூறுகையில், புதுவை மற்றும் காரைக்காலில் சுமார் 34,000 ரேஷன் கார்டுகள் ஆய்வு நடத்திய பிறகு நீக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் போலியான கார்டுகள் என்று கூற முடியாது. குறிப்பிட்ட முகவரியில் சம்பந்தப்பட்டவர்கள் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளோம். புதுவையின் எல்லைப் பகுதியில்தான் நிறைய கார்டுகள் போலி முகவரியில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் புதுவையிலும் தமிழகத்திலும் கார்டுகள் வைத்துள்ளனர். மேலும் புதுவையில் பொறியியல் மற்றும் மருத்துவக் கல்லூரியில் தங்கள் பிள்ளைகளை சேர்க்க ரேஷன் கார்டு தேவை என்பதால் இங்கு வந்து 2 மாதம் மட்டும் தங்கிவிட்டு ரேஷன் கார்டுகள் பெற்ற பின்னர் சென்று விடுகின்றனர். இதுபோன்றவர்களின் கார்டுகள் அதிகமாக கண்டறியப்பட்டு நீக்கப்பட்டுள்ளது. சிலர் வீடு மாறிவிட்டு ரேஷன் கார்டில் முகவரியை மாற்றாமல் வைத்திருப்பர். இவர்களது கார்டுகளும் நீக்கப்பட்டுள்ளது. இதுபோன்றவர்கள் தங்கள் வசிக்கும் முகவரிக்கான ஆதாரம், அதாவது வீட்டு வாடகை பத்திரம், மின் கட்டண ரசீது, வாக்காளர் அட்டை போன்றவற்றுடன் தங்கள் பகுதியில் உள்ள ரேஷன் கடையில் விண்ணப்பம் பூர்த்தி செய்து ரேஷன் கார்டுகளை ஒப்படைக்க வேண்டும். இவற்றுடன் குடும்பத் தலைவர் புதுவையில் பணிபுரிந்தால் அதற்கான அடையாள அட்டையோ அல்லது குழந்தைகள் பள்ளியில் படித்தால் அதற்கான அடையாள அட்டையையோ அவசியம் இணைக்க வேண்டும். ஏனெனில் குடும்பத் தலைவர் புதுவையில் வேலை பார்க்காவிட்டாலோ குழந்தைகள் இங்கு படிக்காவிட்டாலோ சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர் இங்கு தங்க வேண்டிய அவசியம் இருக்காது. எனவே மேற்குறிப்பிட்டவைகளை சமர்ப்பிப்பது அவசியம். கார்டு நீக்கம் செய்யப்பட்டவர்கள் உரிய ஆதாரத்துடன் விண்ணப்பித்தால் 2 நாட்களுக்குள் ரேஷன் கார்டு வழங்கப்படும். இதற்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்றும், ஆதாரங்கள் இல்லாமல் விண்ணப்பித்தால் அதிகாரிகள் அப்பகுதிக்கு சென்று ஆய்வு நடத்திய பின்னர் தகுதியானவர்கள் என்று தெரிய வந்தால் 10 நாட்களில் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என்று அவர் கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.